இயக்குனர் சங்க தலைவர் ஆர்கே செல்வமணி சார் வந்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். கருணாஸுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, கருணாஸ் எதுக்கு உன்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தார் அப்படின்ற கேள்விகளெல்லாம் நம்ம ஆர்கே செல்வமணி சார் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி கேள்விகளெல்லாம் கேட்டுருந்தார். நான் ஆன்சர் பண்ணேன். ஆர்கே செல்வமணி சார் என்னை விசாரித்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வாஸ்கோட காமா மூவியில் 2 வருஷம் வேலை செஞ்சேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் தரல. வாஸ்கோட காமா மூவியில் அசோசியேட் டைரக்டர் சந்துரு என்னுடைய பேர் போடல. அதனால தான் நான் வந்துட்டு நகுலை பற்றி நான் அசிங்கமாக பேசினேன். நகுல் வந்துட்டு என்னென்ன மாதிரி அந்தரங்கமெல்லாம் பண்ணார், வாஸ்கோட காமா மூவி ஆஃபீஸ்லேயும் படத்துலேயும் நடிகைகளை கூப்பிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணார் ஆக்டர் நகுல், அது எல்லாமே நம்ம ஆர்கே செல்வமணி சார்கிட்ட சொன்னேன். அடுத்தது வந்துட்டு நகுல் வந்துட்டு கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். அதுக்கு அடுத்து நம்ம நடிகர் சங்கத்தில் போய் கருணாஸ் சார்கிட்டையும் நடிகர் சங்கம் மேனேஜர்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்கத்துலேருந்து சைபர் கிரைம் போலீஸாரை வர வச்சு என்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தாங்க. நம்ம தேனாம்பேட்டையிலேருந்து சைபர் கிரைம் போலீஸார் வந்துட்டு ஒரு 5 பேர் என்னை காரில் ஏற்றி நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தாங்க. நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுக்கும்போது கருணாஸ் சார் தான் இனிமேல் சினிமாக்குள்ளே கால வைப்பியா, நடிகரை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிர்வாணமாக என்னை அடித்து வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கே செல்வமணி சார்கிட்ட சொன்னேன். ஆர்கே செல்வமணி சார் வந்துட்டு விசாரித்ததே பெரிய விஷயம். சைலண்ட்டாக போயிருக்காரு நம்ம ஆர்கே செல்வமணி சார். நல்லது நடக்குமா நான் நம்புகிறேன். இயக்குனர் சங்க தலைவர் ஆர்கே செல்வமணி சார் என்னை ஃபோன் பண்ணி நலன் விசாரிச்சிருக்காரு. நான் கெட்டவெல்லாம் கிடையாது. ஆக்டர் கருணாஸ் சார் வந்துட்டு என்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தார். நான் கெட்டவெல்லாம் கிடையாது. நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணோம். அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டு உள்ள ஆள் நான். என்னை வந்துட்டு கருணாஸ் சார் வந்து நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தார். போலீஸை வச்சு, தேனாம்பேட்டை போலீஸை வச்சு நிர்வாணமாக அடித்து என்னை வீடியோ எடுத்தார் ஆக்டர் கருணாஸ். அதுக்கு தான் நான் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கூட வந்து நான் அதை கண்டினியூ பண்ண விரும்பலை. ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நான் அசிங்கமாக பேசி போட்டுட்டு இருக்கேன். இதை வந்து நான் கண்டினியூ பண்ண விரும்பலை. இப்போ கூட நான் சொல்கிறேன்னே, நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ நடிக்க நான் சமாதானத்துக்கு தயாராக இருக்கேன். அவங்க தான் வந்து என்னை எதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. நடிகர் சங்கத்துலேயும் நடிகர்கள் வந்துட்டு என்னை எதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதிரியாக இருக்கிற ஆள் கிடையாது. நடிகர் சங்கத்துக்கு இந்த உலகை வெல்வா படத்தில் வருமானத்துக்கு நடிகர் சங்கத்துக்கும் ஒரு பங்கு கொடுக்கணுமான்னு ஆசைப்படுற ஒரு நல்ல மனிதர் நான். ஓகேவா? நான் சவால் வர்றேன். ஓகேவா? எல்லா வீடியோ டெலீட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த பார்வையற்றவங்களுக்கு நான் நல்லது பண்ணேன், பார்வையற்றவங்களுக்காக நான் படம் பண்ணேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மீண்டும் என்னை அடித்து டார்ச்சர் பண்ணி ஜெயிலுக்கு போகிறது, நான் அசிங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணோம், பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணோம். ஏகப்பட்ட வேலைகள் எனக்கு இருக்குது. இப்படியே நான் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு நான் தயாராக இல்லை. அசிங்கமாக நடிகர்களை அசிங்கமாக பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்க. ஓகேவா? நல்ல விஷயம் தான் நான் பண்ணுறேன். நான் ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் சவால் விடுறேன். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் சாருக்கும் சவால். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன்? முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு, தன்னுடைய சம்பளத்தில் 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போது என்னுடைய மைண்டு ஃபுல்லாகவே பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும், பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். என்ன வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம இயக்குனர் சங்க தலைவர் நம்ம ஆர்கே செல்வமணி சார் வந்துட்டு அழகாக பேசினார். நான் உனக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்.
நல்ல மனிதர் ஆர்கே செல்வமணி சார் வந்து நல்ல மனிதர். நான் எந்த மாதிரி உதவிகளெல்லாம் உனக்கு பண்ண முடியுமோ நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஆர்கே செல்வமணி சார் சொல்லியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி பேசுனது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான் இன்றைக்கி வந்துட்டு சித்தால் பெரியால் வேலை செஞ்சுட்டு பில்டிங்கில் இருக்கேன். இங்கே பாருங்கள், கை கால் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டிங்கில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். கை கால் எல்லாமே வெறும் சிமெண்ட்டும் மண்ணும் சிமெண்ட்டுமாக இருக்குது. இது எனக்கு தேவையில்லாத ஒரு வேலை. நான் ஏன் இந்த சித்தால் பெரியால் வேலை பில்டிங்கில் செஞ்சுட்டு இருக்கேன்? கருணா சார் வந்துட்டு போலீஸ் வச்சு நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தார். பயந்து போயிருக்கேன் நான். இப்போ போயிட்டு ஆஃபீஸ் போட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக கருணா சார் கண்டிப்பாக நம்மளை சாவடிச்சிடுவார். அந்த பயத்தில் தான் நான் வந்துட்டு பில்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னை வந்துட்டு சினிமாவில் பயணிக்க விடுங்க. நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும், இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணணும், பார்வையற்றவங்க மாட்டு சிகிச்சை பண்ணணும், வீடு கட்டி கொடுக்கணும் பார்வையற்றவங்களுக்கு. நான் நல்ல விஷயத்தை நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். என்னை மீண்டும் மீண்டும் அசிங்கமாக பேசி வீடியோ போடுறதுக்கு என்னை பயன்படுத்தாதீங்க. ஆர்கே செல்வமணி சாருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஆர்கே செல்வமணி சார் ஒரு வார்த்தை சொன்னால் கூட நான் எல்லா வீடியோ டெலீட் பண்ணிட்டு நான் சைலண்ட்டாக போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் என்னை நிர்வாணமாக அடித்து வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சம்பளம் வேணும் இல்லையா? சரி, நான் வாஸ்கோட காமா மூவி படத்தில் ஒர்க் பண்ண சம்பளத்தை நான் கேட்கல. 2 வருஷம் சம்பளம் நான் விட்டு கொடுத்துட்றேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளம் வாஸ்கோட காமா மூவியில் நான் அசோசியேட் டைரக்டர் சந்துரு வேலை செஞ்சேன். என்னுடைய 2 வருஷம் சம்பளத்தையும் நான் விட்டு கொடுக்குறேன். ஆனால் ஆர்கே செல்வமணி சார் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள். வாஸ்கோட காமா மூவியில் நான் 2 வருஷம் வேலை செஞ்சேன் இல்லையா, அந்த சம்பளத்தை நான் விட்டு கொடுத்துட்றேன், ஓகேவா? ஆனால் நம்ம ஆர்கே செல்வமணி சாரையும் நம்ம பேரரசு சாரையும் விஜயகுமார் சாரையும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள். டே சந்துரு, நீ இந்த படத்துக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவையும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவையும் நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100% பங்கு பார்வையற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்க சொல்கிறேன்றான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கே செல்வமணி சாரையும் பேரரசு சாரையும் விஜயகுமார் சாரையும் ஒரு வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது அந்த வாக்குறுதி வந்து எனக்கு சைலண்ட்டாக கொடுக்கக்கூடாது. என்னை கூப்பிட்டு வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா 100% பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு நடிகர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு வாக்குறுதி நம்ம ஆர்கே செல்வமணி சாரும் பேரரசு சாரும் விஜயகுமார் சாரும் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து முதல்ல பப்ளிசிட்டிக்குள்ளே வரணும். அப்போ வாஸ்கோட காமா மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துரு இந்த படத்துக்கு முதல்வர் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100% பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சின்னதாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிவிடுங்க. அதுக்கு பிறகு எல்லா வீடியோவும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆர்கே செல்வமணி சார் இந்த ஒரு பதிவு கொடுத்தாருன்னு சொன்னால் நான் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணுறேன். நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறது, இயக்குனர் சங்கத்துக்காக படம் பண்ணுறது, அதோட வேலைகள் வந்துட்டு கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்பேன். நான் எந்த நடிகர்களை பற்றியும் அசிங்கமாக பேச மாட்டேன். இதுதான் உண்மை. சித்தால் பெரியால் வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல, எனக்கு பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சினிமாவை விட்டு என்னால் விலகி இருக்க முடியாமல் தான் நான் அசிங்கமாக பேசி வீடியோ போட்டுட்ருக்கேன். சினிமா தான் எனக்கு எல்லாம். சினிமாவை வச்சுக்கிட்டு நான் பார்வையற்றவங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணலாம். பார்வையற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதனால தான் நடிகர்களை பற்றி நான் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன், நடிகர்களை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன். சினிமாவில் என்னை ட்ராவல் பண்ண விடுங்க. நான் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். நம்ம ஆர்கே செல்வமணி சாருக்கும் பேரரசு சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் சவால். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் பார்வையற்றவங்களுக்கு 100% பங்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து கொடுக்க தயாராக வாழ்நாள் முழுக்க. நன்றி. டைரக்டர் AM சந்துரு, உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் AM சந்துரு. எப்படியாச்சும் ஒரு வகையில் நடிகர்கள்கிட்ட செருப்படி வாங்கியன்னா அந்த பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க 100% பங்கு கொடுக்கணுமென்ட்டு ஆசைப்படுற ஒரு நல்ல மனசுள்ள டைரக்டர் நான். நடிகர்கள்கிட்ட செருப்படி வாங்கினாதான் 100% பங்கு பார்வையற்றவங்களுக்கு
போய் சேருமன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு நடிகர்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். ஒட்டுமொத்த பார்வையற்றவர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்களுக்கு கோயில் கட்டுவாங்க. பார்வையற்றவர்களுக்கு நடிகர்கள் தானே கடவுள். பார்வையற்றவங்களுக்கு யார் இருக்காங்க? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் தானே கடவுள். நன்றி. டைரக்டர் ஏ. சந்திரன்.